குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் துதிகன மகிமை உண்டாயிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அருமையான யூடியூப்பின் மூலமாய் நாம் ஒரு சந்திக்கவும் கடவுளுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் தேவன் கொடுத்து வருகிறது பெரிதான கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் கடந்த 2 வாரங்களாய் எபிரேயர் புத்தகம் 8, 9, 10 அதிகாரத்தின் வழியாக நாம் கடவுளுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். முதலாவதாக நாம் பார்த்த அந்த 8ஆம் அதிகாரத்தில் நிழலிலிருந்து நிஜத்தை நோக்கி என்று சொல்லி, நிழலிலிருந்து நாம் எப்படி நிஜமான ஒரு காரியத்துக்கு வர வேண்டும் என்பதையும், 2வது காரியமாக போன வாரத்தில் விசேஷமாய் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் கிறிஸ்து இருக்கிறார் என்பதையும், வரப்போகிற ஒரு நன்மைகளுக்கான பிரதான ஆசாரியராய் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த சீர்திருத்த காலம் என்கிறது முக்கியமாய் பழைய ஏற்பாட்டின் காலங்களில் நடைபெற்று வந்த அந்த காரியங்கள் அல்லது பலிகள் அல்லது ஆராதனை முறைமைகள் என்கிறது பூரணப்படுத்தாது இருந்ததனாலே இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை பூரணப்படுத்தும்படியாக ஒரு பிரதான ஆசாரியராய் வந்து, அந்த பிரதான ஆசாரியன் விசேஷமாக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆடு, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை கொண்டு போனான். ஆனாலும் அது பூரணப்படுத்தாத, முற்றுமுடிய ரட்சிக்காததாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு நித்திய மீட்பை கொடுக்கிறார் என்று சொல்லி முதலாவது காரியமாகவும், 2வது வரப்போகிற பிரதான ஆசாரியராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மரண சாசனத்திலிருந்து கடவுள் நம்மை எப்படி விடுவிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இது விசேஷமாக இந்த மரண சாசனம் என்று சொல்லப்படும் பொழுது மனிதனுக்கு வந்த மரணம், இந்த மரணத்தை குறித்து நாம் பார்த்தோம். மரணம் யாரால் வந்தது? அது ஆதாமால் வந்ததா, பாவத்தினால் வந்ததா, நியாயப்பிரமாணத்தினால் வந்ததா என்கிற பொழுது, இந்த பாவம் மரணம் என்கிற இந்த சாசனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்குவதற்காக பாவ மரணத்தின் சாயலாக மாறி மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழித்து அந்த மரணத்திலிருந்து கடவுள் நம்மை விடுவிக்கிறார் என்பதையும், விசேஷமாக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த அடைக்கல பட்டணத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியன் என்கிறவன் குற்றவாளியாக தீர்க்கப்பட்ட ஒரு மனிதன் விடுதலையாவதற்கு மறித்த பிறகு அவன் விடுதலையாக்கப்படுகிறது போல இந்த மரண சாசனத்திலிருந்து கடவுள் நம்மை விடுதலையாக்குகிறார். அந்த விடுதலையாக்குற ஒரு பிரதான ஆசாரியனாக இருக்கிறார் என்பதையும், 3வது காரியமாக நாம் பார்க்கும் பொழுது இந்த பிரதான ஆசாரியராக இருக்கிறவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய ஒரு பிரதான ஆசாரியராய் விசேஷமாக சிருஷ்டி சம்பந்தமான கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற கூடாரத்தில் அல்லது நாம் பார்க்கும் பொழுது இந்த பிரதான ஆசாரியன் என்கிற மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போவான். ஆனால் பரலோகத்துக்கு போகிற மார்க்கத்தை அவன் அறியாது இருந்தான். ஆனால் வரப்போகிற நன்மை கொடுக்கக்கூடிய பிரதான ஆசாரியராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோகத்தில் பிரவேசித்திருக்கிறார் என்று சொல்லி, பரலோகத்தில் பிரவேசிக்கிறதுக்கு வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் இயேசு இருக்கிறார் என்பதை நாம் கடந்த நாளில் தியானித்தோம். இன்றைக்கி நாம் தியானிக்க போகிற பகுதியில் 8 மற்றும் 10ஆம் அதிகாரத்தில் தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது, விசேஷமாக நாம் பார்க்குற இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர், இந்த உலகத்தில் ஆண்டவர் சில காரியங்களை கடவுள் மனிதனுக்காக ஏற்படுத்தி அந்த காரியங்கள் மூலமாக தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கடவுள் விரும்பினார். ஆனால் கடவுள் ஏற்படுத்தின எந்த ஒரு நியாயப்பிரமாண சட்டமும் பலியும் அல்லது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முறைகளும் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ணமானதை உண்டாக்கவில்லை. ஆகினால தேவன் இந்த பரிபூர்ணமான ஒரு நிலைமை, இந்த முற்றுமுடிய ரட்சிக்கிற ஒரு நிறைவான ஒரு நிலைமையில் மனுஷன் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக கடவுள் ஏற்படுத்தின மிகவும் அருமையான ஒரு காரியத்தை தான் விசேஷமாக இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினேர் என்று சொல்லி, 9வது வசனத்தில் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். அப்படியானால் கடவுளுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அப்படியானால் கடவுள் தாம் விரும்பின அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக மனிதனோடு கூட பேசினார், சட்டங்களை கொடுத்தார், பலிகளை ஏற்படுத்தினார், ஆராதனை முறைகளை கொடுத்தார். ஆனால் எந்த ஒரு காரியத்திலையும் அவருடைய சித்தமானது நிறைவேறவில்லை. அல்லது மனிதன் தேவ சித்தத்தை நிறைவேற்ற உடன்படவில்லை.
தேவ சித்தத்துக்கு மாறாகவே எதிராகவே மனிதன் வாழ்ந்தான். ஆகியனால இந்த தேவ சித்தம் நிறைவேற வேண்டுமானால் ஒரு விசேஷித்த காரியத்தை தேவன் திட்டமிட்டார். அந்த திட்டத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது சரீரம். அப்படியானால் ஒருவேளை நாம் பார்க்கும்போது சரீரம் என்கிறது ஒரு அற்பமானது, அதில் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாதது, அழியக்கூடியது அப்படி என்கிற பல காரியங்கள் இருந்தாலும் ஒருவேளை நாம் பார்க்கும்போது இந்த சரீரம் என்கிறது ஒருவேளை பார்க்கும் பொழுது முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்ட சரீரமே ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது ஆவிக்குரிய சரீரம். ஆனால் பாவம் செய்த பிறகு அந்த சரீரமானது மாம்சத்துக்குரிய சரீரமாக மாற்றப்பட்டது. அந்த மாம்சத்தில் அவனால் தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற முடியாதவனாக இருந்தான். ஆனால் உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் வந்தார். அந்த சரீரத்தில் என்ன செய்தார் என்பதை இந்த நாளில் நம்ம தியானிக்கலாம். விசேஷமாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 40வது சங்கீதம் 6-8 வரையில் நாம் பார்க்கும் பொழுது பலியும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை என்று சொல்லி, அப்படியானால் பலியை காணிக்கை விரும்பவில்லை. ஏன் விரும்பவில்லை? ஆனால் அது தேவனுக்கு பிரியமாக இல்லை, அல்லது தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடாததாக இருந்தது. ஆகையினால தேவன் இப்பொழுது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பலியை காணிக்கை விரும்பாத கடவுள் உமக்கு பிரியமானதை செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லி சங்கீதம் 40:8 பார்க்கும்போது கடவுளுக்கு பிரியமானது நடைபெற வேண்டும். அதை செய்வதற்காக கடவுள் இங்கே ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி அந்த சரீரத்தில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறார். நாம் பார்க்கும் பொழுது யோவான் 4:34 நான் உன்னை அனுப்பினேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையில் பார்க்கும் பொழுது கடவுள் அனுப்பினவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே. ஏன்னா சமாரிய பெண்ணோடு கூட ஆண்டவர் பேசும் பொழுது, அதன் பிறகு அங்கே சீஷர்கள் வந்து உரையாடும் பொழுது, வந்து போஜனம் பண்ணும் என்று சீஷர்கள் அழைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பண்ண வேண்டிய போஜனம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாம் இன்றைக்கி போஜனம் என்கிறது முதன்மையாக வைக்கிறோம். ஆனால் அந்த போஜனத்தில் கூட உண்மையாகவே தேவனுடைய சித்தமானது நிறைவேற வேண்டும். இதை தான் நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பயணமாய் வரும் பொழுது 3 நாள் அவர்கள் தண்ணீர் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் அலையும் பொழுது அவங்க ஆகாரத்தை தான் குறித்து கவலைப்பட்டார்களே தவிர, முறையிட்டார்களே தவிர, ஆனால் மனுஷன் என்கிறவன் தேவனுடைய வார்த்தையினாலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது பிழைப்பான் என்பதை அவர்கள் அறியாது இருந்தார்கள். ஆகியனால இங்கே இந்த சரீரத்தை கடவுள் அவருக்கு ஏற்படுத்தும் பொழுது சரீரத்தில் வந்த இயேசு கிறிஸ்து இங்கே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே அவருடைய போஜனமாக இருந்தது. யோவான் சுவிசேஷம் 5:30 நாம் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கும்போது, எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பினுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய வேலை என்று சொல்லி ஆண்டவர் இங்கே பிதாவுடைய சித்தத்தை எந்த அளவுக்கு நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார் என்பதை பார்க்குறோம். அதே போல் யோவான் 6:40 வசனத்தில் பார்க்கும் பொழுது, என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவதும் கடைசி நாளிலே அவனை எழுப்புவதுமே தேவ சித்தம். அப்படியானால் கடவுள் திட்டவட்டமாய் தேவ சித்தத்தை உடையவராய் இருந்தார், தேவ சித்தத்தை நிறைவேற்றினார், அந்த சித்தத்தை எப்பொழுதும் உடையவராகவே வாழ்ந்தார் என்று சொல்லி முதலாவது காரியம், இயேசு சரீரத்தில் வந்தது தேவ சித்தத்தை நிறைவேற்ற. ரெண்டாவது ஒரு காரியமாக நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் ஏன் சரீரத்தில் வந்தார்? இந்த சரீரத்தில் வந்ததனுடைய ரெண்டாவது ஒரு காரியமாக நாம் பார்க்கும்போது எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படியானால் தேவ சித்தமானது எதில் இப்பொழுது விசேஷமானதாக வந்து இருக்குது சொன்னால், சரீரத்தில் வந்த இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பலியாக சரீரத்தில் வந்தார். அப்போது சரீரம் என்கிறது பலியிடப்பட வேண்டும். அங்கே ஆடு வெள்ளாட்டுக்கடாவுடைய சரீரங்கள் பலியிடப்பட்டது. ஆனால் அந்த சரீரங்கள் பலியிடப்பட்டதுனால மீட்பு கிடைக்கவில்லை, பரிபூர்ணமான நிலையை அடையவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் பலியிடப்பட்டதனால என்ன ஒரு விசேஷமான காரியத்தை சொல்கிறான்னு சொன்னால், அந்த சித்தத்தினால நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இன்னும் மேலே கூட இந்த வசனத்தில் ஒருவேளை எபிரேயர் அந்த 10ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் அதுக்கு முந்தின 9வது வசனங்களை பார்க்கும்போது, முதலாவதை நீக்கி 2வதை நிறைவேற்றினார். அப்போ முதலாவது என்ன இருக்கிறது? காளை வெள்ளாட்டுக்கடா இவைகள் அந்த பலிகள் இருக்கிறது. அந்த பலிகளை நீக்கிவிட்டு
ரெண்டாவது அவர் என்ன நிறைவேற்றினார்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலியானதனால தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். அதனால் இது ரெண்டாவது ஒரு காரியமாக நான் பார்க்குறோம். அதை பற்றி எபிரேயர் 10:12 கூட பார்க்கும் பொழுது, இவரை ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். அப்போ அந்த பலியிடப்படுகிற ஒரு காரியம் என்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானதாக, ஒரு பலியின் மூலமாக நிறைவேறக்கூடியவராக, நிறைவேற்றி அதை முடித்தவராக பிதாவினுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். அதே போல் எபிரேயர் 10:14 பார்க்கும்போது, ஒரே பலி என்றென்றைக்கும் பூரணப்படுத்துகிறது. அப்படியானால் சரீரம் பலியிடப்படுகிறது. அப்போ சரீரம் பலியிடப்படுகிறது, பூரணப்படாததாக இருந்தது. அது மிருகத்தினுடைய பலிகள், அது மிருகத்தினுடைய சரீரமாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் பலியிடப்பட்டதனால என்ன ஒரு விசேஷம் சொன்னால் பூரணம். ஏன்னா இந்த எபிரேயர் புஸ்தகத்தை நாம் படிக்கும் பொழுது விசேஷமாக நிறைவு, பரிபூரணம், முற்றுமுடிய என்கிற நிறைவான ஒரு காரியத்தை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஏன் சொன்னால், இந்த எபிரேய புத்தகத்தின் வாயிலாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது ஒரு நிறைவான நிலைமைக்கு அல்லது பரிபூர்ணமான நிலைமைக்கு நாம் கடந்து வர வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதே போல் எபிரேயர் 10:17 பார்க்கும் பொழுது, இனி பாவம் அக்கிரமம் நினைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் பலியிடப்பட்டதினாலே பாவம் நினைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். எபிரேயர் 9:12-14 பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்து அங்கே பலியிடப்பட்டதனால, இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால தேவன் நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்குறோம். ரோமரின் புஸ்தகம் 8:3 பார்க்கும்போது, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தம்முடைய குமாரனே செய்யும்படிக்கு பாவத்தின் சாயலாக பாவத்தை போக்குற பலியாக வந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். எபிரேயர் 10:22 கூட பார்க்கும் பொழுது, அங்கே துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயத்தினால நாம் கழுவப்பட்ட இருதயத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டதனால, இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் சிந்தப்பட்டதனால எந்த அளவுக்கு மனிதன் பரிபூர்ணமான பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு நிலைமையை அங்கே அடைகிறதை நான் பார்க்குறோம். ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது கூட பார்க்கும்போது சொல்கிறார், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள். அப்படியானால் கிறிஸ்து எப்படி இந்த சரீரத்தில் வந்து அந்த சரீரத்தை பலியிட்டு, அந்த சரீரத்தை பலியிட்டதனால நம்முடைய பாவங்களை கழுவி முற்றுமுடிய ரட்சித்து தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறாரோ, அப்படியே இந்த சரீரத்தில் வாழ்கிற நம் சரீரத்துக்கு ஏற்றவர்களாக, சரீர விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர்களாக அல்ல, நம்முடைய சரீரங்களை கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவருக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அழிக்கப்படுகிற ஒன்றாக அல்ல, அது நம்மை காப்பாற்றக்கூட ஒரு சரீரமாக அந்த சரீரம் மாற்றப்பட வேண்டும் என்கிறது ரெண்டாவது ஒரு காரியமாக நாம் பார்க்குறோம். மூன்றாவது ஒரு காரியமாக நாம் பார்க்கும்போது, எபிரேயர் புஸ்தகம் 10:19-20 பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அப்போ சரீரத்தில் வந்தது தேவசித்த நிறைவேறுகிறது. சரீரம் ரெண்டாவது பலியிடப்படுகிறது. மூன்றாவது நான் பார்க்கும்போது, இந்த சரீரம் என்கிறது நாம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15:50 நாம் வாசிக்கும் பொழுது, அந்த சரீரமான ஒரு வாழ்வு என்கிறது மாம்சமோ இரத்தமோ தேவனுடைய ராஜ்யத்தை சுதரிக்க மாட்டாது. அப்படியான மனிதனுடைய பரிதாப நிலை என்ன, மனுஷன் என்கிறவன் இந்த மாம்சத்தில் சரீரத்தில் இருக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கையில் அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ மனுஷன் என்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாத நிலையில் இருக்கிற ஒரு மனிதனை சரீரத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அவருடைய மரண சரீரத்தின் மூலமாக அல்லது மாம்சமாகிய தம்முடைய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான வழியில் மார்க்கத்தில் பிரவேசித்தார். இது உண்மையாக ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த உலகத்தில் வந்த எந்த ஒரு மனிதனும் இந்த சரீரத்தில் வாழ்ந்து எத்தனை ஒரு பரிசுத்தவானாக வாழ்ந்தாலும் கூட அவன் சரீரம் பரலோகத்துக்கு போகவில்லை. அது பரலோகத்தில் இன்னும் ஏற முடியாத ஒரு நிலையில் இருக்குது. ஒருவேளை தாவீதை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லாம் வாசிக்கும் பொழுது, தாவீது தேவனுக்கு ஏற்ற பிரியமான ஒரு இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் வாழ்கிறான், சரீரம் அழிவை கண்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சரீரத்தில் வாழ்ந்து மரித்தாலும் கூட சரீரம் அழிவை காணாதவராய் நாம் பார்க்கும்போது, இந்த சரீரத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி
நாம் பார்க்குறோம் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலுக்கு பிறகு 40வது நாளில் அந்த விண்ணேற்ற நிகழ்ச்சி, பரமேறுகிற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது அந்த பரமேறுதலை இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தோடு எழுந்து போனார். ஏன் சொன்னால் சரீரம் என்கிறது எவ்வளோ விசேஷமானது. அந்த சரீரத்துக்கு கடவுள் கொடுக்குற நம்பிக்கை என்ன? இன்றைக்கு கிறிஸ்துவ மக்கள் தங்களோட சரீர வாழ்க்கைகளில் உல்லாசமான வாழ்க்கைகளுக்கு, ஆடம்பரமான வாழ்க்கைகளுக்கு, பொருளாதாரங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கைகளை, சரீரங்களை செலவு பண்ணி வாழ்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சரீரம் என்கிறது எவ்வளோ தேவனால் கொடுக்கப்பட்ட அருமையான ஒரு வாழ்வு. அந்த வாழ்வில் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அது புதிதும் ஜீவனமான ஒரு வழியில் நம்மை பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து என்கிற அந்த சரீரத்தின் மூலமாக புதிதான ஜீவனுக்கு ஏதுவான ஒரு வழியில் நாம் பிரவேசிப்பது. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் பார்க்கும்பொழுது சொல்லுகிறார், மரித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். எத்தனை அருமையான ஒரு காரியம். உண்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அந்த தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்கிறது அது முடிவடைகிற ஒரு வாழ்க்கை அல்ல, மரித்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது பிழைப்பான். யோவான் 5ஆம் அதிகாரம் 28, 29வது வசனத்தில் பார்க்கும்போது, பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொல்லுகிறார். பிரேத குழியில் இருக்கிறவர்கள் கூட அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இதை பற்றி மத்திய எழுதின சுவிசேஷத்தில் நாம் படிக்கும் பொழுது 27ஆம் அதிகாரம் 50 52வது வசனம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சரீரத்தில் மரிக்கிறார். அந்த மரிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். இந்த ஜீவனை விட்ட ஒரு நிகழ்ச்சி எங்கே போனது, எப்படி போனது என்ற கேள்விகள் இருக்கலாம். ஆனால் மேலே நான் வாசித்த அந்த யோவான் சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தின்படி அவருடைய மரணத்தினுடைய அந்த கூக்குரல், அவர் கொடுத்த அவருடைய ஜீவன் என்கிறது பிரேத குழிகளை திறந்தது. மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்தார். அப்படியானால் மரித்தவனாகவே இருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து மரித்த பிறகு ஏற்பட்ட மகிமையான அனுபவம் சொன்னால், மரிக்கிற மனிதன் ஒரு புதிய வாழ்க்கைக்கு, பரலோக வாழ்க்கைக்கு பிரவேசிக்கிறதான ஒரு புதிய மார்க்கத்தை கடவுள் அங்கே ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதுதான் விசேஷமாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த மகா சத்தமாக கூப்பிட்டு ஜீவனை விடும் பொழுது நடந்த காரியம் நமக்கு 2 காரியம் பார்க்குறோம். ஒன்று, திரைச்சிலை கிழிந்தது, 2வது கல்லறை திறந்தது. அப்படியானால் புதிதான ஜீவனுக்குள், புதிய ஜீவனுக்குள்ளாக, பரலோக வாழ்க்கைக்குள்ளாக, மரணத்துக்கு பிறகு கிடைக்க போகிற மகிமையான அனுபவத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் இந்த சரீரம் என்கிற திரை, இந்த சரீரத்தில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை என்கிறது, அவருடைய சத்தத்தை கேட்கிற அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் எழுந்து பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டும். எந்த நம்பிக்கையை நம்ம செய்ய முடியும்? எந்த நம்பிக்கையில் ஒருவேளை நான் அதை சொல்ல முடியும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சரீரத்தில் வாழ்ந்தாலும் அந்த சரீரம் என்பது புதிதும் ஜீவனமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்தது. அதே போல் நாமும் இந்த சரீரத்தில் இருந்தாலும் ஒரு நாள் ஜீவனுக்குரிய வாழ்வில் ஆண்டவரோடு கூட நாம் பிரவேசிப்போம் என்பதை பார்க்குறோம். அதில் கூட நாம் பார்க்கும்போது இந்த 2 காரியம் 50 நாம் பார்க்கும்போது திரை கிழிந்ததுன்னு பார்க்குறோம். 2வது காரியம் பார்க்கும் பொழுது அங்கே பரிசுத்தவானுடைய சரீரங்கள் எழுந்து ஆண்டவர் எழுந்திருக்கிற வரை நமக்கு தெரியும். ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்த பிறகு, உயிரை விட்ட பிறகு எழுந்தது. அதன் பிறகு நமக்கு தெரியும் இயேசுனுடைய உயிர்த்தெழுதல். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகிற வரையிலும் அந்த பரிசுத்த எழுந்த சரீரங்கள் அந்த எருசலேமில் அந்த பரிசுத்த நகரத்தில் அநேகர் கண்டார்கள். அது அப்பரிசுத்த நகரத்தில் இருந்தது என்று சொல்லப்படும். இயேசு கிறிஸ்து முதலாவது உயிர்த்தெழுதலினுடைய முதற் பலனாக, பரலோகத்தில் பிரவேசித்த பரலோகத்தில் பிரவேசித்த ஒரே நபராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எப்படி அந்த இயேசு கிறிஸ்து இந்த மகிமையான அனுபவத்துக்கு போனார்னு சொன்னால், மாம்சம் என்கிற தீரை. அப்போ மாம்சம் என்கிறது அழிந்து போகிறதல்ல, அழிகிறதுக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட சரீரம் அல்ல, பூமியோடு கூட முடிவடைகிறதுக்கான ஒரு சரீர வாழ்வல்ல. இந்த சரீரத்தில் எனக்கு கிடைக்கிற ஒரு மகிமையான அனுபவம் என்ன சொன்னால், நான் ஒரு நாள் இந்த சரீரத்தில் இருந்தாலும் என் சரீரம் உயிரடைந்து மறுரூபம் அடைந்து அவரோடு கூட போவேன். இந்த அவரோடு கூட ஒரு நாள் இந்த சரீரத்தில் நாம் மகிமையின் சரீரத்தில் வாழப்போகிறோம் என்கிற இந்த நம்பிக்கை இயேசு சரீரத்தில் வந்ததுனால,
இயேசு சரீரத்தில் பரலோகத்தில் போனதுனால இந்த மகிமையான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்குறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் நான் பார்க்கும் பொழுது 15ஆம் அதிகாரம் 53 54வது வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது, அழிவுள்ளதாகியது அழியாமையும், மரணத்துக்கு ஏதுவாகியது ஜீவனையும் பெற்றுக்கொள்ளும். மரணம் ஜெயமாக மாற்றப்படும், மரணம் விழுங்கப்படும். மரணத்தை விழுங்குகிறார் கடவுள். நாம் பார்க்கும் பொழுது ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த ஒரு மனிதனை அந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நித்திய வாழ்க்கைக்கு கடந்து செல்வதற்கு மார்க்கமாக ஜீவனாக நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஜீவ வாழ்க்கைக்கு நித்தியத்துக்குள் நம்மை கொண்டு செல்வதற்கு தான் இயேசு இந்த சரீரத்தில் வந்தார். அப்படியானால் தேவனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட சரீரம் என்கிறது எந்த ஒரு விசேஷமானதுன்னு சொன்னால் அது தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடியது. அது கடவுளுக்காக தன்னையே உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. 3வது, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அழிவில்லாதவராய் அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் பிரவேசித்தார். நாம் கூட இந்த சரீரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு நாள் நமக்கு ஒருவேளை மரணம் வரையலாம், ஒரு நாள் சாக போகிறேன் என்கிறது இருக்கலாம். ஆனால் இந்த வாழ்வில் இந்த சரீரத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்களை எத்தனை பேர் இந்த சரீரத்தில் தேவ சித்தத்தை நாம் செய்கிறோம்? உண்மையாக கடவுளுக்கு ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? கிறிஸ்து எப்படி தம்மை பலியாக ஒப்பு கொடுத்ததுனால நம்ம ரட்சிக்கிறவராக இருக்கிற அப்படியே நம்ம மற்றவர்களை ரட்சிக்கிறதுக்கு ஜீவ பலியாக நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். 3வது, முடிந்த பிறகு எல்லாம் நடந்து விட்டது, எல்லாம் முடிந்து விட்டதுன்னு கலரை மூடி விட்டுகிற நிகழ்ச்சி அல்ல. ஒரு நாள் எழுந்திருப்போம். ஏனால் சரீரத்தில் தான் இயேசு வந்தார், சரீரத்தில் தான் மரித்தார், அதே சரீரம்தான் பரலோகத்துக்குள் பிரவேசித்தார். கடவுள் உண்டாக்கின அருமையான ஒரு மகிமையான அனுபவம். இந்த சரீரம் திரையின் வழியாக, பரலோகத்தின் வழியாக, வானத்தின் வழியாக நாம் பரலோகத்துக்குள் பிரவேசிக்கணும். அந்த மகிமையான அனுபவத்தை தேவன் நமக்கு தருவதற்காக தயவுசெய்து கேளுங்க. இந்த எபிரேயர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் உங்களை நிழலிலிருந்து நிஜத்துக்கு கொண்டு வரும். நீங்கள் நிழலிலே வாழ்ந்து முடிக்கிறவளாக இருக்க வேண்டாம், மாயிலே வாழ வேண்டாம், நிஜத்தை நோக்கி பயணிங்கள். 2வது, நம்முடைய வாழ்க்கை என்கிறது வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. அந்த பிரதான ஆசாரியர் அவருடைய சரீரத்தில் அவர் பலியானதுனால கடவுள் நமக்கு நித்திய மீட்பை ஏற்படுத்தினார். எந்த ஒரு சரீரத்தை பலியாக செலுத்தின பிரதான ஆசாருடைய பலியும் மனிதனை நித்திய ரட்சிப்புக்குள்ளாக நடத்தவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் பலியிடப்பட்டதனால்தான் நமக்கு நித்திய ரட்சிப்பு. 2வது, நம்மை மரணம் என்கிற சாசனத்திலிருந்து ரட்சிக்கிறார், மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறார். 3வது காரியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் பரலோகத்துக்கு எழுந்தருளி போனார். இந்த ஒரு வாழ்க்கைக்காக தான் இந்த கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கைக்காக தான் நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு தெரியல எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த வேதத்தை நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். வேதம் என்கிறதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், இயேசுவை நான் ஏற்று வாழ்கிறேன் என்ற மக்கள் எத்தனை பேர் இந்த நம்பிக்கைக்காக வாழ்கிறான்? ஆண்டவருக்குரிய இந்த வாழ்க்கையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அதை நான் உண்மையாக யோசித்து பார்ப்போம். தயவுசெய்து ஜெபியுங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள். தயவுசெய்து ஜெபிக்கும்படி உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். காரணம் சொன்னால், நாங்கள் ஒளிபரப்புகிற இந்த செய்தியானது சும்மா ஒரு பகுதி எடுத்துகிட்டு பண்ணலை. எவ்வளோ கண்ணீரோடு கூட, எவ்வளோ ஜபத்தோடு கூட ஆயத்தம் பண்ணி இந்த சத்தியத்தை உங்களுக்காக வெளியிடுகிறோம். இந்த சத்தியம் வீணாய் போக வேண்டாம். ஏனால் இந்த யூடியூபின் மூலமாக வெளியிடுகிற இந்த செய்தியை கூட தடை பண்ணுகிற ஆவிகள் இன்றைக்கி அநேகம் உண்டு. அநேகம் தடை பண்ணியும் வைத்திருக்கிறார்கள். தயவுசெய்து அந்த தடைகள் நீங்கணும். அநேகர் இந்த சத்தியத்தை கேட்கணும். அந்த கிருபை தேவன் எல்லாருக்கும் தரணும். அப்படியே கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எபிரேய புத்தகமானது எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மனிதன் ஒரு உண்மை நிலைக்குள் வர வேண்டும், ஒரு மனிதன் நிறைவுக்குள்ளாக வர வேண்டும், ஒரு மனிதன் நித்தியமானதை அடைய வேண்டும், ஒரு மனிதன் பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி நிறைவு பரிபூர்ணங்களை வாழ வேண்டும், உலக நிறைவிலும் பரிபூர்ணத்திலும் வாழ்கிறோம். ஆனால் கடைசி நாளிலே எங்களுக்கு கொடுக்க போகிற நிறைவு, பரிபூர்ணம், ரட்சிப்பு, நித்திய வாழ்வு. அதில் நாங்கள் பிரவேசிப்பதற்கு எவ்வளவு நிறைவோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியின் மூலமாக
எங்களோடு கூட தொடர்பு கொள்ள கடவுள் அநேகருடைய செவிகளை இருதயங்களை திறந்தரணும். ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் ஒரு ஆவிக்குரிய ஆகாரமாய் ஆவிக்குரிய பலனை, விசுவாசத்தை, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பரிசுத்த வாழ்க்கைக்கு இந்த செய்தி நடத்த கிருபை தாரும். அடியார்களை தொடர்ந்து பயன்படுத்தும். அநேகருடைய ஐக்கியங்களையும் அன்பையும் ஜெபத்தையும் உறவுகளை எங்களுக்கு கொடுத்து இந்த உலகத்தில் நாங்கள் உறவு கொள்ளுகிற நாங்கள் பரலோகத்தில் உறவு கொள்ள கிருபை தாரும். நாம் மேம்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கடவுள் உங்களோடு பார். தொடர்ந்து செய்தியை கேளுங்க, எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்க. தயவுசெய்த தடைகள் வராமல் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு பார். ஆமேன்.